ஓம் நம சிவாயா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது விருச்சக ராசிக்காரங்களை பத்தி தான். விருச்சக ராசிக்காரங்கனாலே படிப்படியா முன்னுக்கு வரக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க அவங்க தான். தைரியமா எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை எப்பவுமே பெரும்பாலும் சண்டை சச்சரவுகள் நிறைந்ததாவே தான் இருக்கும். விருச்சக ராசிக்காரங்க கடந்த சில வருஷமா பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. யாருமே உங்களை புரிஞ்சுக்கல. சொந்த பந்தம் முதற்கொண்டு எல்லாமே உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எவ்வளவு உழைச்சும் உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காமையே போயிருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு அழுது பல நாள் தூக்கத்தை நீங்க தொலைச்சிருப்பீங்க. ஆனா இப்ப வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அதனால உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த அத்தனை தடைகளும் சுக்குநூறா உடைஞ்சு போக போகுது. விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்க ஜாதக கட்டத்துல இத்தனை நாளா இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. உங்களுக்காகவே காத்திருந்த அதிர்ஷ்ட தெய்வதை இனிமே உங்க வீட்டு கதவை தட்ட போறாங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாராவே இருக்கணும். அதிர்ஷ்டம் வந்தாலும் அதை சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட தேவதை உங்க கதவை தட்ட போறாங்கங்கறனாலேயே இதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையில தொடர்றது எல்லாமே தங்கமா மாறும். அதுக்கு முதல்ல உங்க மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி போடுங்க. இத்தனை நாள் நீங்க தொட்டதெல்லாம் தோல்வியில முடிஞ்சதனாலேயே இனிமே எதை செஞ்சாலும் தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் விருச்சக ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஆழமா உட்கார்ந்துருக்கு. அந்த பயம் இனிமே உங்களுக்கு தேவையே இல்லை. வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்துக்கு அப்புறம் உங்களுக்கான பண வரவு ரொம்ப அதிகமாவே இருக்க போகுது. எங்கிருந்து காசு வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம் யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி தராம ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த பணம் தானாகவே உங்க கைக்கு சேரும். உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால தைரியமா எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்க இறங்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கிற போலியான முகங்களை நீங்க அடையாளம் காண போறீங்க. இத்தனை நாளா யார் உங்களை ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சாங்களோ அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குளிப்பறிச்சவங்களை கடவுள் உங்களுக்கு நேரடியா காட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கள விட்டு விலகி நிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி. இனிமே புதுசா யாராவது உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பேசினாங்கன்னா உடனே அவசரப்பட்டு அவங்கள நம்பிடாதீங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்க குடும்ப விஷயங்களை 4 செவத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்க இதை சரியா கடைபிடிச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா ஏதோ ஒரு குழப்பம், ஒரு மனபாரம் உங்களை வாட்டி எடுத்துட்டே இருந்திருக்கும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு ஒண்ணு பிறக்க போகுது. ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனிமே காணாமையே போக போகுது. நீங்க இனிமே ரொம்ப சுறுசுறுப்பா மாற போறீங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது உற்சாகத்தோட தான் நீங்க இனிமே எந்திரிப்பீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு உடம்புல இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்க வேகத்தை நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறத விட்டுட்டு உங்க முன்னேற்றத்தை நோக்கி மட்டும் பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வெற்றிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் எல்லாம் இனிமே சூடு பிடிக்க போகுது. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயக்கமே இல்லாம செய்யுங்க. அதுக்கான முதலீடு தானாகவே உங்களை தேடி வரும். வேலைக்கு போறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்க உழைப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குரிய மரியாதையும் இனிமே கொடுப்பாங்க. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரகசியம், உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி ரொம்ப அடக்கமா நடந்துக்கணும். அதிகமா வாய் பேசக்கூடாது. உங்க செயல்கள் மூலம் மட்டுமே நீங்க அவங்களுக்கான பதில சொல்லணும். அகம்பாவங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இத்தனை நாளா கணவன் மனைவிக்கு இடையில இருந்த விரிசல்கள், கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்த பெரிய சண்டை, இது எல்லாமே இனிமே காணாம போக போகுது. குடும்பத்துல இழந்த நிம்மதிங்கிறது வந்து திரும்ப உங்க கைக்கு வரப்போகுது. கல்யாணம் ஆகாம தடைபட்டு இருந்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்ல இடத்துல இருந்து ஒரு வரன் தானாவே உங்களை தேடி வரும். உங்களை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போன சொந்தக்காரங்க எல்லாமே அவங்களோட தப்ப உணர்ந்து திரும்பவும் உங்களை தேடி வருவாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் என்னன்னா, அவங்க திரும்பி வரும்போது பழைய கசப்பான சம்பவங்களை திரும்ப திரும்ப பேசி உங்களை குத்தி காட்டக்கூடாது. நடந்ததையெல்லாம் மறந்துட்டு விட்டு கொடுத்து போகணும். மன்னிச்சு ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வரணும். அப்பதான் அந்த உறவு வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நிலைச்சு நிற்கும். இத்தனை நாளா ஏதோ ஒரு தடையினால குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ குறையினால உங்க வீட்டுல எந்த ஒரு காரியமும் நடக்காம தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த பெரிய தடங்கள் எல்லாம் விலகி உங்க குலதெய்வம் வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு உங்களுக்கு ஒரு அரண் மாதிரி காவல் காக்க போகுது. அதனால நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், தினமும் காலையிலயும் சாயந்தரையும் வீட்டுல தவறாம விளக்கேத்தி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிங்க. வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமே சொந்த வீடு வாங்குற யோகம் வந்து கைகூடி வருது. நிலம் வாங்கணும், புது வண்டி வாங்கணும், நகை நட்டு சேர்க்கணும், நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகிருச்சு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரகசியம், அவசரப்பட்டு எந்த ஒரு பத்திரத்திலையும் உடனே கையெழுத்து போட்டுறாதீங்க. தீர்க்கமா விசாரிச்சு அந்த துறையில அனுபவம் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணம் நிறைய வந்துருச்சு, சொத்து வாங்கிட்டோம் அப்படின்னு ஊருக்கெல்லாம் சொல்லாதீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியற மாதிரி ரொம்ப ஆடம்பரமா நடந்துக்காதீங்க. ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க காரியத்தை சாதிச்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இது வரைக்கும் யார் அதிகமா துரோகம் செஞ்சாங்களோ, யார் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களோ, உங்க உழைப்ப யார் திருடினாங்களோ அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போற காலகட்டம் வந்து வந்துருச்சு. இயற்கை வந்து அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க போகுது. ஆனா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீங்க சந்தோஷப்படக்கூடாது, அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கவே கூடாது. உங்களோட முழு கவனமும் உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துல மட்டும்தான் இருக்கணும். விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு மறுபிறவி மாதிரியே இருக்க போதுன்னே சொல்லலாம். மாமியார் மருமகள் பிரச்சனையில சிக்கி தவிச்சவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். உங்களுக்கான மரியாதை வந்து அந்த வீட்டுல கூட போகுது. உங்க கணவர் வந்து உங்க பேச்ச காது கொடுத்து கேட்க போறாரு. வேலைக்கு போற பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல இந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி உங்க திறமைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுது. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஏங்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கான வரம் வந்து கிடைக்க போகுது. வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆசைப்படுற மாதிரியே வெளிநாடு போறதுக்கான அனுமதி வந்து கிடைக்க போறதுல இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி சுலபமா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வந்து கூடி வருது. ஆரோக்கியத்தை பத்தி நான் ஏற்கனவே சுருக்கமா சொல்லியிருந்தாலும் இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. குறிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி இல்லைன்னா அடிக்கடி வர்ற தலைவலியால கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல மாற்று மருந்து வந்து கிடைக்க போகுது. ஆனா கண்ட உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சுக்கணும். காலையில எந்திரிச்சதும் கொஞ்சம் மூச்சு பயிற்சி உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. பணம் வருதுன்னு கண்டபடி செலவு பண்ணிடாதீங்க. சேமிப்புங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்ற பணத்துல ஒரு சிறு தொகையை தங்கம் வாங்குறதுலயோ இல்ல நல்ல முதலீட்லயோ போட்டு வைங்க. யாருக்காகவும் எந்த இடத்துலயும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. சொந்தக்காரங்க தானேன்னு நம்பி பணத்தை கடனா கொடுத்தீங்கன்னா திரும்ப கேட்கும் போது எதிரியா மாறிடுவாங்க. அதனால பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. வேலை செய்யற இடத்துல எத்தனை நாளா உங்க மேல தேவையில்லாம பழி போட்டவங்க, உங்க உழைப்ப திருடி பெரிய ஆளானவங்க நிலைமை எல்லாமே இனிமே தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கு மேல அதிகாரியா இருக்கிறவங்க உங்க உண்மையான திறமைய புரிஞ்சுக்க போறாங்க. உங்க வேலைக்கு ஏத்த மரியாதையும் சரியான சன்மானமும் உங்களை தேடி வரப்போகுது.
விருச்சக ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ஒரு பெரிய குணம் இருக்குது. அது என்னன்னா, நீங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டீங்க. எவ்வளவு நாளா அந்த பிடிவாதம் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் கொடுத்திருக்கும். இனிமே அந்த குணமே உங்களுக்கு பெரிய அளவுல உங்களை காப்பாத்த போகுது. உங்க இலக்க நோக்கி ஓடுற வேகத்தை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போக போறாங்க. இதுவரைக்கும் சோம்பேறித்தனமா எதையுமே தள்ளி போடுற பழக்கம் உங்ககிட்ட இருந்திருந்தா அந்த பழக்கம் எல்லாமே முழுசா மாறிடும். நேரத்தோட அருமையை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்க முன்னேற்றத்துக்காக மட்டுமே நீங்க செலவழிக்க போறீங்க. அந்த சுறுசுறுப்பு தான் உங்க வாழ்க்கையோட பெரிய வெற்றிக்கு ஆணிவேரா அமைய போகுது. இத்தனை நாளா விருச்சிக ராசிக்காரங்க நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்க பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் கடவுள் ஒரு மிகப்பெரிய பரிசு ஒண்ணு கொடுக்கறதுக்காக காத்திருக்காரு. நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. உங்க குலதெய்வ